ஒரு கணவன் மனைவிக்குள்ள ஒரு சண்டை எப்படி இருக்கணுமா? உப்பை போல இருக்கணுமா? உப்பு அமைந்தற்றால் புலவி அது சிறிது மிக்கற்றால் நீலவிடல். இப்படி எல்லாம் ஒரு உதாரணம் சொல்ல முடியுமா? ஏன்னா உப்பு கூடிருச்சுனாலும் அந்த சாப்பாடை நம்ம சாப்பிட முடியாது, உப்பு குறைஞ்சாலும் அது ரசிக்காது, போதுமான அளவு இல்லைன்னாலும். அப்ப சண்டை எப்படி இருக்கணும்னா, வீட்டுல தலைவன் தலைவியினுடைய சண்டை அந்த உப்பு போல இருக்கணுமா? அளவா இருக்கணும். ரொம்ப உப்பு கூடின மாதிரி சண்டை கூடிருச்சுன்னா பாருங்க எவ்வளவு வீட்டுல, அதனாலதானே சண்டை. சோ அப்போ ஒரு சண்டை வருதுன்னா இங்க பாரு உப்பு கூடுது அப்படின்னு அந்த ஒரு வார்த்தையில சொல்லியே, குரல் கற்ற தலைவன் தலைவி ஒரு வார்த்தையில சொல்லி அந்த சண்டை அளவா வச்சுப்பாங்க. அதே நேரம் சண்டையும் இல்லைன்னு வச்சுக்கோங்க, அது ரசிக்காது. ஒரு சண்டைக்கு பிறகு இல்லையா, ஊடலில் தோன்றும் சிறு துணின்னு சொல்லுவாங்க. ஊடல் ஏற்படக்கூடிய சண்டை, அந்த சண்டைக்கு பிறகு அது பெருமை பெறும், சிறப்படையும். ஊடுதல் தான் காமத்திற்கு இன்பம்னே சொல்லியிருப்பாங்க. சண்டை போட்டாதான் இன்னும் அன்பு பிணைப்பு ஏற்படும். அதே நேரம் சண்டை அதிகமானாலும் பிரச்சனை ஆயிடும். இதுக்கு ஒரு அளவா உப்ப சொன்னது மூலமா திருக்குறள் எந்த அளவுக்கு சிறப்பு வாய்ந்தது நீங்க தெரிஞ்சுக்கோங்க. எல்லாரும் இன்பத்து